வணக்கம். நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அருள் ஆறுமுகம். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக இந்த திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரத்தில் மேற்கொண்டிருக்கும் பொழுது மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. அந்த வரவேற்பின் மூலமாகவே தெரிகிறது தமிழக வெற்றி கழகமானது இங்கு பெரிய அளவில் மிகப்பெரிய அளவு அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப்போவது உறுதியாகிவிட்டது. இங்கு எதிரொலிக்கக்கூடிய கட்சிகள் டெபாசிட் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அது முன்னாள் அமைச்சருக்கும் பொருந்தும். ஏனென்றால் அந்த முன்னாள் அமைச்சரான வேலு அவர்கள் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் எதையுமே தீர்க்காமல் தனக்கு பொருள் சேர்ப்பதற்காக மட்டுமே அனைத்து திட்டங்களையும் தீட்டி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார். மக்கள் பெருமளவில் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். இவர் இப்பொழுது பணம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார் என்ற தகவல் வருகிறது. அந்த மக்கள் சொல்கிறார்கள், நீ என்ன பணம் கொடுத்தாலும் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்பதை தெளிவாக சொல்கிறார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக என்னுடைய நெருங்கியவர்களுக்கும் அந்த பகுதியிலிருந்து அழைத்து வந்தது. நான் கூறிவிட்டேன், நீங்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கிறார் 50,000 கோடி சொத்தை நீங்கள் எனக்கு கொடுப்பதாக இருந்தாலும் இந்த அருளாளனாக நான் உங்களுக்கு விலை போக மாட்டேன். நான் மக்களுடன் இருக்கிறேன். என்னை தளபதி விஜய் அவர்கள் நம்பி இங்கு அனுப்பியிருக்கிறார். நான் மக்களுடன் ஒன்று வருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். எனவே திருவண்ணாமலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அருள் ஆறுமுகம் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று நாம் இப்பொழுது நினைத்துக் கொள்ளலாம். எனக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்றால், கடந்த 2018 இந்த மக்களுக்காக, பொதுமக்களுக்காக பல்வேறு பிரச்சனைகளை அவர்களுக்காக குரல் எழுப்பி அவர்களுக்காக சிறை சென்று சிறையிலிருந்து வந்த பிறகும் அதே பிரச்சனை மீண்டும் நான் கையில் எடுத்து அரசு எடுக்கக்கூடிய அந்த பிரச்சனையை கைவிடும் அளவுக்கு கைவிடவில்லை என்றாலும் அவர்களால் அந்த நிலத்தை மேல்மா சிக்கா பிரச்சனையில் நாம் நிலத்தை கையகப்படுத்த முடியாமல் உள்ளது. அதுபோல பல்வேறு பிரச்சனையை தீர்த்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் மக்களிடம் பெருமளவில் வரவேற்பு இருக்கிறது. அதோடு இல்லாமல் நாங்கள் தாவேக சார்பில் இங்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் குறைந்தபட்சமாக இந்த நகரத்திற்குள்ளாக நாங்கள் கொடுத்த வாக்குறுதி மக்கள் பெருமளவில் வந்து வரவேற்கிறார்கள். இப்படி இதுவரை இருந்த யாரும் கொடுத்ததில்லை என்று சொல்கிறார்கள். அதனால் தாவேகாவிற்கு வாக்களிப்பதற்கு பெருமளவில் மக்கள் இருக்கிறார்கள். இதற்கு மேல தளபதி விஜய் அவர்களுக்காக ஒவ்வொரு குடும்பத்திலும் 2 நபர்களாவது குறைந்த இருக்கிறார்கள். எனவேதான் சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகம் தான் திருவண்ணாமலை வெற்றி பெறும். அதோடு இல்லாமல் இந்த கிரிவலம் போன்ற பௌர்ணமி போன்ற நாட்களில் இங்கு பெருமளவில் நெருக்கடி சாலையில் நெருக்கடி ஏற்பதால் உள்ளூர் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கிறது. அதை சரி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறோம். இது போன்ற ஈசானலிங்கம் பகுதியில் இருக்கக்கூடிய குப்பையை அகற்றுவது, இந்த மலையை சுற்றியுள்ள இந்த குளங்களை சீர்படுத்துவது போன்ற பல்வேறு மக்களுக்கான நல விஷயங்களை நாம் யோசித்திருக்கிறோம், கூறியிருக்கிறோம். அதனால் மக்கள் பெருமளவில் பாஜக வேட்பாளர் என்னை ஆதரிப்பதில் பெரும் ஆர்வம் கொள்கிறார்கள்.